வணக்கம் நேயர்களே. கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்னைக்கு ஒரு சாமியாருடைய கதை. பல கோடி சுருட்டிய பலே கில்லாடி சாமியார் கைது. பல கோடி சுருட்டிய பலே கில்லாடி சாமியார் கைது. இவர் யாரு, என்ன, எப்படியெல்லாம் சுருட்டினார் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஆசையே அழிவுக்கு காரணம், புரியுதா? ஐம்புலங்களையும் அடக்கி ஆள வேண்டிய சாமியார், புரியுதா? ஊருக்கு புத்திமதிவை சொல்ல வேண்டிய சாமியார் இவரே பணத்தை வேட்ட விடுறார், மக்களை ஏமாத்துறார். காவியை கட்டிட்டு என்னென்ன அட்டுழியம் பண்றீங்கடா. அந்த சிவபெருமான் உங்களை சும்மா விட மாட்டாருடா. ஜெயிலில் போய் கஞ்சி தாண்டா நீங்களாம் குடிக்கணும். சரி, என்ன பண்றது? அவருடைய கர்ம வினை அப்படி இருக்கிறது, சாமியாருடைய கர்ம வினை அப்படி இருக்கு. இப்ப ஆரம்பிக்கலாமா? இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரவணன் என்ற இளைஞர் மூலம் ராமானுஜம் என்பவர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கார். ஃபர்ஸ்ட் இது இல்லாம நிறைய இருக்கு ராமானுஜம். இப்ப சாமியார் யாருன்னா, இவர் திருவண்ணாமலையில இருக்கார். திருவண்ணாமலையில இருந்துட்டு எனக்கு பிஜேபியில பெரிய வட்டாரங்கள், பெரிய லெவல் புள்ளிகள் எல்லாரும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் இவர் சென்னையில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பிஜேபியில் எனக்கு பெரிய வட்டாரத்தில் எல்லா லெவல்லையும் ஆள் இருக்காங்க, அதனால வீட்டு வசதி வாரியத்தில் உங்களுக்கு வீடு வாங்கி தரேன். நல்லா கேட்டுங்க ஜனங்களே, வீட்டு வசதி வாரியத்தில் உங்களுக்கு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆட்கள்கிட்ட ஒரு 20 லட்சம் பணத்தை கறந்துட்டார். எவ்வளவு கறந்தார்? 20 லட்சம் ரூபாய் பணத்தை கறந்துட்டார் சாமியார். கறந்த உடனேவே இவங்க வீடு கேட்டிருக்காங்க. வீடும் அல்ல, மக்கள் பணம் கட்டி 20 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் கட்டி இருக்கான், ஒரு 20 பேருக்கு மேல பணம் கட்டி இருக்கா, பணம் கட்டி வீட்டை கேட்டிருக்காங்க. வீடும் வரல. சரி பரவாயில்லடா, பணத்தையாவது கூட. பணமும் வரல, வீடும் வரல, பணமும் வரல. என்ன பண்ணுவாங்க பொதுமக்கள்? நேரா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. திருமுல்லை வாயில கொடுக்க சொல்லியிருக்காங்க. திருமுல்லை வாயில இருந்து ஆவடி ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. ஆவடியில கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீசார் சிஎஸ்ஆர் போட்டு வழக்கு பதிவு பண்ணி சாமியாரை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. சாமியார் தலைமறைவாயிட்டார். நேர்மையா இருக்க வேண்டிய ஒரு சாமியார் தலைமறைவாயிட்டார். என்ன பண்ணாரு இவரு? அடுத்தது என்ன பண்ணார்னா, இவர் திருவண்ணாமலை மாவட்டத்துல நவசக்தி பீடம், இவர் இயற்பெயர் சீனிவாசன். நல்லா தெரிஞ்சுங்க, மக்களை எப்படி மோசடி பண்றான் பாருங்க. இந்த சாமியார்லாம். இவன் பேர் இயற்பெயர் சீனிவாசன். திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலையில் என்ன பண்ணிட்டா, நவசக்தி பீடம் ஒன்று ஆரம்பிச்சுட்டா. மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன நவசக்தி பீடம் அப்படின்னு ஆரம்பிச்சு நிர்மலான்னு ஒரு பொண்ணையும் கூட வச்சுக்கிட்டான். நவசக்தி பீடத்தை ஆரம்பிச்சு சீனிவாச சாமியார் நிர்மலாங்கிற ஒரு பொண்ணையும் கூட வச்சுக்கிட்டே எனக்கு பிஜேபியில் இது மாதிரி ஆள்லாம் இருக்காங்க, அவங்கள தெரியும், உங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரோட்டோர ஜோசியெல்லாம் இருக்கான், பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் பார்க்கலாம். எம்ஜிஆர் கூட, ஜெயலலிதா கூட, புரியுதா? அப்போ இருந்த அண்ணா கூட இப்படி எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் நான் ஜோசியம் பார்க்குறேன்ப்பா. அவங்களும் சரி ஏதோ நம்ம பேரை வச்சு பொழைச்சிட்டு போகிறோம், ஜோசியம் தானே. பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க போட்டோலாம் கூட வச்சுட்டாரு. கூட வச்சோடனே வரவெல்லாம் ஓஹோ சரி பெரிய ஆளா இருப்பாராட்டிருக்கு, பல இடத்துல இவருக்கு நல்ல வரவு செலவு இருக்க மாட்டிருக்கு, எல்லாரும் கூட தொடர்புல இருப்பாராட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் மேட்ருக்கே வரும். ராமானுஜம் அப்படிங்கிறவரு சென்னையை சேர்ந்தவர், சென்னையில் திருமுல்லை வாயில். ராமானுஜம் என்பவர் திருமுல்லை வாயில இருக்கார். அவர் ஏற்கனவே தேமுதிகவில் ஆவடியில ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து போட்டிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அரசியல் ஆர்வம். ஏன்னா இவர் ராமானுஜம் ரிட்டையர்மெண்ட், இது கவர்மெண்ட் ஆசிரியராக ரிட்டையர்மெண்ட் ஆனவர். இதில் கலைக்கல்லூரியிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர்.
ஸோ இவருக்கு அரசியல் ஆர்வம். தேமுதிகவில் ஆவடியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூரில் வேட்பாளராக எம்எல்ஏவாக நிறுத்தப்பட்டார். ஏதோ ஒரு காரணத்துக்காக இவரை நிராகரிக்கப்பட்டு வேறொரு ஆளை நிறுத்திட்டாங்க. அப்படியே இவருக்கு அரசியல் ஆர்வம் அடங்கலை. எப்படியாவது பெரிய போஸ்டிங்கை பிடிச்சிடணும்னு சாமியார் தயாராக வலையை விரிச்சுட்டு உட்காந்துருக்கா இல்லை, சாமியார் தயாராக இருக்கார் வலையை விரிச்சுட்டு. உடனே சாமியார்கிட்ட அறிமுகமானவுடனே சாமியார் சொல்கிறார், உனக்கு அருமையான போஸ்டிங் வாங்கி தரேன், 70 lakhs பிஜேபியில் மாவட்டத்தில் பொறுப்பு வாங்கி தரேன், 70 லட்ச ரூபாய் ஆகும் மாவட்ட பொறுப்பு, கவலையே படாத மாவட்ட பொறுப்பு வாங்கி தரேன், 70 லட்சம் கொடு அப்படின்னு இருக்கார். உடனடியாக ராமானுஜமும் பதவி ஆசை, என்ன பண்ண முடியும், யாரை விட்டுது, கையில் பணம் இருக்கு, ஒரு 40 லட்ச ரூபாயை 2023 25 கொடுத்துட்டார். படிப்படியா ஒரு 40 lakhs தள்ளிட்டார். அவன் கேட்டது 70 லட்சம், 40 லட்ச ரூபா போச்சா. வாதியாரு கேட்கிறார், என்னாச்சுங்க போஸ்டிங்க வரும், என்னாச்சுங்க போஸ்டிங் வரும், என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் போச்சு, வெறுத்து போச்சு, பணமும் வரல போஸ்டிங்கும் வரல. நல்லா கேட்டுங்க, பணமும் வரல, சாமியார்ட்டேருந்து பணமும் வரல, போஸ்டிங்கும் வரல. அப்போதான் இவர் ஃபோக்கஸ் சாமியார் அப்படின்னு தெரியுது. இவர் ஒரு மோசடி ஆசாமி சாமியார் அப்படின்னு அவருக்கு தெரியுது. உடனடியாக போய் தான் அவர் திருமலை வாயிலில் கொடுக்குறாரு. இது இங்கே கொடுக்கூடாது, நீ ஆவடி குற்றப்பிரிவில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்ட்டாங்க. ஆவடி குற்றப்பிரிவில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸார் தனிப்படை அமைச்சு இந்த சாமியார் சீனிவாசனை இவன் தன்னைத்தானே அறிவிச்சுக்கிறான். இப்போ நிறைய சாமியார் தன்னைத்தானே காவி கட்டிட்டு சி சைலம் சீனிவாசன் டைட்டில் பாருங்க, பன்னி பண்டாரம் அப்படின்னு வருது இல்ல, வடிவல் மாட்டு ரவி அப்படின்பா, அதே பேரு சீலம் சீனிவாசன் அப்படின்னு தன்னைத்தானே சாமியார் அறிவிச்சுதான். ஊர் மக்களுக்கு நல்லது பண்றேன், அதை பண்றேன், இதை ஒரு புண்ணாக்க இருக்காதுங்க, பூரா பிராடு பயிலும். நம்பினீங்கன்னா உங்க பணம் தான் வீணா போயிடும். புரியுதா? அருள்வாக்கு சொல்றேன், குறி சொல்றேன், அதை மட்டும் சொன்னா கூட பரவாயில்லையே. புரியுதா? அதை விட்டுட்டு எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் 70 லட்சத்தை கறந்துட்டானே ராமானுஜத்திட்ட, 70 லட்சம் 40 லட்சம் கறந்துட்டான். சரி என்ன கொடுத்துட்டாங்க. தனிப்படை அமைச்சு போலீஸார் இவனை தீவிர வேட்டையில ஆரம்பிச்சுட்டாங்க, தேடுதல் வேட்டைக்கு உள்ளாக்குனாங்க. அவன் கிடைக்கல. அப்போ திருமலை வாயில ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு டெத்துக்கு வரதா தகவல் போலீஸாருக்கு வந்திருக்கு. விடுவாங்களா போலீஸு? உடனடியே நேராக அங்கே போயிட்டாங்க. போனா கரெக்டா அந்த டெத்துக்கு வந்திருக்கான். கபக்குன்னு அமுக்கிட்டாங்க சாமியார, சீனிவாசனை கபக்குன்னு அமுக்கி கைது பண்ணியாச்சு சாமியாரை கைது பண்ணி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். பண்ணா பல திடுக்கிடும் தகவல்கள் வருது. சாமியாருக்கு கிடுக்குப்படி விசாரணை போட்டா அப்புறம் திடுக்கிடும் தகவல் வரும்ல, இல்ல கிடுக்குப்படி விசாரணையில திடுக்கிடும் தகவல் எல்லாம் வருது சாமியார்கிட்ட. என்ன பண்ணியிருக்கான், இவர்கிட்ட 40 லட்சம் அட்டையை போட்டது இல்லாம பெரிய பெரிய வருவாய்த்துறை, அரசாங்கத்துல போலீஸ் துறை, அங்கெல்லாம் பெரிய போஸ்டிங் டிரான்ஸ்பர் வாங்கி தரேன், உனக்கு பெரிய போஸ்டிங் வாங்கி தரேன். பல லட்சங்களை கறந்துருக்காங்க இந்த சாமியாரு, பல லட்சங்களை கறந்துருக்கான். போலீஸ் விசாரணையிலும் தெரியுது பல லட்சங்களை கறந்துட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் விசாரணை இப்போ தீவிரம் அடைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் யார்கிட்ட எவ்வளவு அடிச்சிருக்கான்னு இன்னும் தெரியல. விசாரணை தீவிரமானதுக்கு அப்புறம் தான் இவன் எத்தனை கோடி சுருட்டி இருக்கான், எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பணம் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வரும். பலே கில்லாடி, பல கோடி அடித்த பலே கில்லாடி சாமியார், பல கோடி அடித்த பலே கில்லாடி சாமியார் இப்போ கூண்டு கிளி மாரி ஜெயில இருக்கார். இப்போ கூண்டு கிளி மாரி ஜெயில உட்கார்ந்துருக்கார் சாமியார். இது தேவையாடா உங்களுக்கு? காவி வேட்டியை கட்டிக்கிட்டு இந்த வேலையை செய்யலாமாடா? ஊருக்கு நல்லது பண்றேன்னு ஏதோ அல்வாக்கு சொன்னியா, குறி சொன்னியா, அதை சொல்லியா, அதோட போக வேண்டியதானே. பேராசை யாரை விட்டுது? என்ன உடனடியா பணக்காரன் ஆகணும், அவன்கிட்ட இருக்கதாட்டையை போடணும், இவன்கிட்ட இருக்கதாட்டையை போடணும், அவன்கிட்ட இருக்கதாட்டையை போடணும். அப்புறம் ஜெயில் கம்பியில தான் எண்ணிட்டு உட்காந்துருக்கணும். இப்போ சுவாமி கம்பி எண்ணிட்டு இருக்கார். இன்னும் பணம் கொடுத்தவங்களாம் ரோட்டில் தான் நிற்கணும். என்ன பண்ண முடியும்? போச்சா 40 லட்சம் ரூபா. அதனால ஒருத்தன்ட்ட பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை தீவிர விசாரிக்கணும். தமிழிசை சவுந்தரராஜன் கூட போட்டோ இருந்தா போதுமா? இப்ப நான் போய் கேட்டா கூட அம்மா எடுத்துக்க சொல்லும். பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி கூட போட்டோ இருந்தா போதுமா? யார் போனாலும் அவங்க போட்டோ கொடுப்பாங்க. அரசியல்வாதி தானே, சாதாரணமா இருக்கட்டும் அவங்க போட்டோ கொடுப்பாங்க. இவன் கில்லாடியா இருப்பான்னு யாருக்கு தெரியும்? 420 சாமியார்.
இப்ப போர்வண்டி சாமியாரை கைது பண்ணிட்டாங்க, பணத்தை இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. கிடுக்குப்படி விசாரணை போட்டாதான் இவன்ட்ட இன்னும் எத்தனை கோடி அடிச்சிருக்கா, என்னென்ன பண்ணிருக்கா, யார ஏமாத்திருக்கான்னு தெரிய வரும். சரி, அடுத்தது இதாவது பரவாயில்ல, அடுத்த நிகழ்ச்சி ஒண்ணு வருது பாருங்க. பெரிய பிரபல நடிகை, ஆனா பிட்பாக்கெட் வியாபாரி. பிரபல நடிகை ஆனா பிட்பாக்கெட் வியாபாரி. நடிக்கிறது பகுதி நேரம், திருடுறது முழு நேரம். இது பாருங்க களி எப்படி முத்தி கிடக்குன்னு. நடிக்கிறது பகுதி நேரம், திருடுறது தான் அவளுக்கு முழு நேரம். அடுத்த எபிசோடு அது வந்துட்டே இருக்கு, அதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா? அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார், சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன், தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும். ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை. சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார். இதெல்லாம் பார்க்க ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு.